வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று சென்னையில் அண்ணாமலை அண்ணன் தலைமையில் வீத லீடர்ஸ் சார்பாக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி சிறப்பாக நடைபெற்றுச்சு. போயிருந்தோம். அதாவது இவங்கெல்லாம் வெறும் என்ஜிஓ, அது மட்டும் இல்லாம அவர்லாம் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு, அதை பண்ண மாட்டாரு, இதை பண்ண மாட்டாரு. என்ஜிஓல போய் சேர்ந்துட்டாங்க. நாளைக்கு வைகோட்ட திமுகல இருந்து எப்படி போனாங்களோ அதே மாதிரி சில நபர்கள் மீண்டும் பிஜேபிக்கு வருவாங்க. இல்ல வேற கட்சியில இருந்து திமுகல இருந்து வந்தவங்களுக்கும் அதே மாதிரி தான் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு வாய் மூடி மௌனமாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு கூட்டம். அதாவது எப்படி சொல்றதுங்க, சந்தோஷம் சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் இன்னைக்கு சென்னையில தலைநகர்ல நடந்துச்சு. இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க, அண்ணாமலை அதாவது பெரிய ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிக்குவார் ஒருத்தர். அவரு கூட சொன்னாரு, அண்ணாமலைக்கு கொங்கு மண்டலத்துல பொள்ளாச்சியில மீட்டிங் நடத்தினாரு, அவங்க ஏரியா, அதனால கிரௌட காமிச்சிட்டாரு. சென்னையிலயோ இல்ல வேலூர்லயோ இல்ல டீப் சவுத்லயோ நடத்தினா என்னங்கிறது தெரியும் அப்படின்னாரு. இன்னைக்கு சென்னை தலைநகர்ல இத்தனைக்கும் வெளியூர்ல இருந்து யாரும் வர வேண்டாம்னு சொல்லி, இப்ப எங்க ஊர்ல இருக்கோம், கரூர்ல. நாங்க இப்ப எத்தனை பேர் உறுப்பினர், கிட்டத்தட்ட 30,000 பேர் கரூர்ல சேர்ந்திருக்காங்க. அதுல ஒரு 1000 பேரை கூப்பிட்டா சென்னைக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? தாராளமா வருவாங்க. ஆனா கரூர்ல இருந்து நாங்க 2 பேர் வந்திருந்தோம். அதுவும் அவர் தனியா வந்திருந்தாரு, நான் தனியா வந்திருந்தேன். அப்படி வெளியூர்ல இருந்து வந்த மக்கள் மிகவும் கம்மி. சென்னையில இருந்து வந்தவர்கள் மட்டும் இன்னைக்கு சென்னையை சம்பிக்க வைத்தார்கள். இன்னொரு விஷயம், என்ஜிஓன்னு சொன்னீங்கல்ல, இந்த என்ஜிஓ தான் நாளைக்கு பல விஷயங்கள் செய்யும். மாறுவோம், மாற்றுவோம். நன்றி, ஜெய்ஹிந்த்.